வெல்கம் டு சீச்சு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்கள் ஆஹா ஜூஸ்ங்கிற பேர்ல சூப்பு கடை வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூப்புக்கு எப்படி எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போட்டிருக்கேன். எங்கள் கஸ்டமர் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சூப்பு, ஜூஸு, அப்புறம் கீரை சாறு, அப்புறம் சிறுதானியத்தில் கஞ்சி, சிறுதானிய லட்டு, ஊறுகாய் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யறோங்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து பிரண்டை சூப்புக்கு எல்லாம் ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்புக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, முருங்கைக்கீரை சூப்புக்கு ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுல எல்லாமே நாங்க போட்டுருவோம். வெங்காயம், தக்காளி, மசாலா பொடி எல்லாமே போட்டுருவோம். இது வந்து முசு முசுக்கு சூப்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 3 வகையான சூப்பு செய்யறோம் நாங்க. அடுத்தது ஜூஸ் நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த முருங்கைக்கீரை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அதை உருவி கழுவிட்டு நிழல் காய்ச்சல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சூப்லேயே நாங்கள் போடுவோம். மற்ற எல்லா ஐட்டமும் போட்டுட்டோம். நல்லா ஒரு 25 நிமிஷம் கொதிக்க விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கி வடிகட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா முசு முசுக்க கீரை. இது எல்லாமே உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த முசு முசுக்கு கீரையும் நாங்கள் அதே மாதிரி சூப்பில் போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரண்டை சூப்பு. பிரண்டை சூப்புக்கு மட்டும் நாங்கள் வெங்காயம், தக்காளி சூப்லையும் போடுவோம். பிரண்டையை எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதை அரைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மைய அரைச்சிருவோம். இங்கே பாருங்கள், பிரண்டை போடுறோம். பிரண்டை போட்டுட்டு அதோட வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு தான் சூப்பில் விட்டு நாங்கள் கொதிக்க விடுவோம். மசாலா பொடி, பெப்பர் தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சூப்பில் கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்போ நம்ம பிரண்டையை நல்லா அரைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கட்டும் ஃபஸ்ட்டு. இதை பாருங்கள், தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா அரைக்குது பாருங்கள். அதை அரைக்கும் போதே நமக்கு சூப்பு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருக்கும். பிரண்டை ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கால்கை வலி கேட்கும், ஜீரண சக்தியாகும். கண்டிப்பாக நமக்கு இடுப்பு வலி, கைகால் வலி எல்லாமே நல்லா கேட்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் சூப்பில் தண்ணி கொதிச்சிருச்சு. அதோட அரைச்ச பிரண்டையும் ஊற்றுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு 25 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் வடிகட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டி தான் அந்த சூப்பு சூடாக இருக்க கேனில் ஊற்றி கொண்டே நாங்கள் சேல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலையில் 2 மணிலேருந்து இந்த வேலை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், சூப்பு கேன் இருக்கு பாருங்கள். இப்போ இந்த சூப்பு கேனில் நாங்கள் வடிகட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், வடிகட்டி இறம்பு வச்சுட்டோமா. இதனால 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் சூடாகவே இருக்கும் பிரண்டை சூப்பெல்லாம். உப்பெல்லாம் கம்மியாக தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நம்ம சால்ட்டு திரும்ப போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா? அது பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து சாரெல்லாம் கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மணத்தக்காளி சாறு கொதிக்குது அந்த பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நவதானிய சுண்டல் வந்து குக்கரில் ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை அவிச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கீழா நெல்லிக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். கீழா நெல்லிக்கீரை சாறு எடுத்து கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கீழா நெல்லியை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே நல்ல மெடிசன் பாருங்க. சாறு எடுத்து நாங்கள் வடிகட்டிடுவோம். அதை சூடு பண்ண அதெல்லாம் மாட்டோம். கீழா நெல்லிக்கீரையை சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு சாறு எடுத்துருவோம். அரைச்சிட்டு இப்படி சாறு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாருங்க, பச்சை பச்சையா இருக்கு பாருங்க. சாறு எடுத்துட்டு நல்லா அமுக்கி விட்டு சாறு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, சாறு எடுத்து அதுவும் சேல் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் செஞ்சது வந்து சோளம் சாலட் செஞ்சுருக்கோம். அதில் எல்லா விதமாக வெள்ளரிக்காய், மாங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகாய் எல்லாமே சால்ட்டு போட்டு சோளத்தை அவிச்சு கொட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரண்டை ஊறுகாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 6 கட்டு பிரண்டை. அன்னைக்கு சுத்தம் பண்ணதை நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இது ஃபுல்லாக ஊறுகாய் போட்டு வச்சுட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டே சேல் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக நாங்கள் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரிஸ்க், அதாவது ரொம்ப வேலைகள் நிறைய, ஆனால் மனசுக்கு சந்தோஷமா எல்லாரும் நல்லா அவங்களுக்கு தேவையான இதை வாங்கி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் கண்டிப்பாக இதனால குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1 நாள் 2 நாள் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து 48 நாள்
அந்த மாதிரி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா குணமாகும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.